ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது திவாலி ஸ்வீட் சம் சம். இது ஒரு ஃப்யூஷன் ஆஃப் ரசகுல்லா அண்ட் பால்கோவா அது மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப எம்மியாக இருக்கும். நம்ம இப்போ டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் ட்ரை கிரேப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் இதுக்கு 3 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் அந்த பால்கோவா மாதிரி ஃபில்லிங் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்கு நம்ம கொஞ்சமாக பால் எடுத்துருக்கோம். இங்கே 1/2 லிட்டர் பால் காய்ச்சிருக்கேன். திக் க்ரீம், ஃபுல் க்ரீம் மில்க் வாங்கிக்கோங்க. பேக்கெட் பாலில் தான் கொஞ்சம் நல்லா வரும். நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே வாங்க. சைடில் ஏதாவது ஓரத்தில் படிஞ்சதுன்னா அதையும் கூடவே எடுத்து விட்டுட்டே வாங்க. நல்லா கொதித்து திக்காகணும், அடிப்பிடிக்கக்கூடாது. நல்லா கொஞ்சம் திக்கான வெசல் எடுத்திங்கன்னா அடிப்பிடிக்காது. ஒரு 6 டேபிள் ஸ்பூன்ஸ் போல் சுகர், அப்புறம் ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சம் பால் கெட்டிப்பட ஆரம்பிச்சிடுச்சு. கேர்ஃபுல்லாக கிளறி விட்டுகிட்டே இருந்துருங்க, கைவிடாமல். நான் இங்கே லிக்விட் ஃபுட் கலர், பிங்க் கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இது பிடிக்கலன்னா நீங்கள் கேசர் நம்ம போடுவோம் இல்லைங்களா, கேசர் மில்கில் சோக் பண்ணிவிட்டு அந்த சாஃப்ரன் ஸ்ட்ராண்ட்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இப்படி கெட்டியானதும் இந்த அளவில் இருக்கும். இதை நம்ம முன்னமே செஞ்சு ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சிடலாம். நான் அப்படி தான் இங்கே ஃபாலோ பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம அந்த அவுட்டர் ரசகுல்லா பண்ண போகிறோம். இதுக்கு 1 லிட்டர் திக் ஹை ஃபேட் உள்ள மில்க் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் போல் நல்லா கொதிச்சு வரும்போது லெமனை ஒரு லெமன், ஃபுல் லெமன், பிக் லெமன் எடுத்திருக்கேன். அதோட ட்ராப்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிங்கன்னா தான் நிறைய பன்னீர் கிடைக்கும் இதிலருந்து. இப்போ பாருங்கள், நல்லா நமக்கு அந்த பன்னீர் ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ ஆட் பண்ணதும் ஒரு டைமுக்கு அப்புறம் 1 மினிட் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அப்போ உங்களுக்கு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. உங்களுக்கு நல்லா அந்த வேர் தனியாகவும் அந்த தண்ணி தனியாகவும் அந்த பன்னீர் தனியாகவும் நமக்கு கிடச்சிரும். பாருங்கள், இந்த க்ரீனிஷ் வாட்டர் ரிமூவ் ஆகிடும். இப்போ அதை வடித்து எடுத்துக்கலாம். நம்ம 1 லிட்டர் பால் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே பன்னீர் கொஞ்சம் கன்சிடரபிள் குவான்டிட்டி கிடைக்கும். எஸ், இப்போ இந்த பன்னீர் நம்ம லெமன் போட்டதுனால வாஷ் பண்ணிக்கலாம். இதே வெனிகர் போட்டால் வாஷ் பண்ண தேவையில்லை. இந்த பன்னீரை தனியாக கொட்டி நல்லா ஆறுனதுக்கப்புறம் பிசைஞ்சுக்கோங்க. நல்லா கையை அழுத்தி பிசைங்க. அப்போ தான் உங்களுக்கு எவ்வளோ அழுத்தம் கொடுக்குறீங்களோ அவ்வளோ சாஃப்ட்னஸ் கிடைக்கும். நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிங்கன்னா சாஃப்டாக வந்துடும். இந்த திரட்டி பார்க்கும்போது ஒரே போல் வரணும், கிராக்ஸ் எல்லாம் வரக்கூடாது. நல்லா ரோல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா கொஞ்சம் லைட்டாக மைதா மாவு சேர்த்துக்கலாம். அதாவது டேம்ப்பாக இருக்குது, அப்படி ஈரமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைட்டாக மைதா மாவு போட்டுக்கலாம். அப்போ கிராக்ஸ் இல்லாமல் வரும். இதுமாரி நல்லா அந்த நார்மல் பொடி மாதிரி இந்த ஷேப் ஃபஸ்ட்டு ரவுண்டாக சர்க்குலராக இது பண்ணிவிட்டு ரோல் பண்ணிவிட்டு தென் இந்த ஷேப் கொடுத்துக்கலாம். நல்லா ரவுண்டாக ரோல் பண்ணிட்டு தென் சைடு வாக்கில் ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது போல் ஒரு ஷேப் கிடைக்கும். இப்போ எனக்கு இதிலேருந்து 1 லிட்டர் பால் யூஸ் பண்ணதில் ஒரு 12 அப்ராக்சிமேட்லி ஒரு 12 ரோல்ஸ் கிட்ட கிடச்சிருக்கு. இப்போ நம்ம 3rd ஸ்டெப் சுகர் சிரப் ரெடி பண்ணுறோம். இதுக்கு ஒரு 2 கப் சுகர் எடுத்திருக்கேன். 250 கிராம்ஸ் வரைக்கும் சுகர் எடுத்திருக்கேன்.
அதே அளவு குவான்டிட்டி தண்ணி ஆட் பண்ணி சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் விட்டுட்டு, இதுவும் ஒரு கம்பி பதம் வேணும் நமக்கு இந்த பாகு. கொதிச்சதுக்கப்புறம் இது வந்து நம்ம நைட்டு ஸ்டோர் பண்ணி வச்சோம் பார்த்திங்களா, அந்த ஃபில்லிங் இது பால்கோவா ஃபில்லிங், அதை வெளியில் எடுத்து வச்சிடுறோம். உங்களுக்கு அப்போதைக்கப்போ வேணுனாலும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அந்த பால்கோவா ஃபில்லிங். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இதில் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக ரோஸ் வாட்டர் எசன்ஸ் ஆட் பண்ணுறோம். இது வந்து ரோஸ் ஒயிட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எசன்ஸை ஆட் பண்ணுறோம். இப்போ இந்த பால்ஸ் எல்லாம் ஒன்று போல் உள்ளே போட்டு 1 by 1 ஆட் பண்ணுங்கள். ஒரு 20 minutes இது பாயில் ஆகணும். அந்த சுகர் சிரப்லேயே தான் பாயில் ஆகணும். ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. 20 minutes பாயில் ஆகணும். 20 minutesக்கு அப்புறம் பாருங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. எவ்வளோ உப்பி வந்திருக்கு பாருங்கள், நல்லா பாயில் ஆகிட்டு அந்த கலர் கூட சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். எஸ், இப்போ அந்த சுகர் சொல்யூஷன் இல்லாமல் வெளியில் ஒரு ட்ரேயில் எடுத்து போட்டுக்கோங்க. எல்லாம் எடுத்து போட்டு ஆற விட்டுருங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஃபில்லிங் நம்ம அந்த பால்கோவா ஃபில்லிங் இருக்கு இல்லைங்க, அதை வந்து நம்ம தனித்தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இது நடுவில் ஸ்லிட் போடுங்க. நல்லா அரிஞ்சிட்டு ஓப்பன் பண்ணால் போதுங்க. பின்னாடி இல்லை, ஸ்லிட் இல்லை. இந்த கேப்புக்கு நம்ம அந்த ரசகுல்லா அந்த கேப்புக்குள்ளார கொண்டாந்து நம்ம இந்த பால்கோவா ஃபில்லிங்கை ஃபில் பண்ண போகிறோம். கலர் எல்லாமே உங்கள் சாய்ஸ் தான். எனி ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரோஸ் எசன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த பிங்க் கலர் யூஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி ஒரே போல் ஸ்வீட்ஸ் நல்லாயிருக்கும். கடைசிக்கு உங்களுக்கு சாஃப்ரான் கிடைக்கலன்னா பாதாம் பவுடர் இருக்குது இல்லைங்களா, ஆச்சி அந்த மாதிரி பிராண்ட்ஸில் பாதாம் பவுடர், எம்டிஆர் பாதாம் பவுடர், அது மாதிரி ஏதாவது ஒரு டீஸ்பூன் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அந்த பால்கோவா செய்யும்போது. இப்போ இன்னொன்றும் அதே மாதிரி செஞ்சு காட்டுறேன். இப்படி நடுவில் ஸ்லிட் போட்டுட்டு நமக்கு அப்படியே நம்மளாக செய்கிறது தான். இது ஒன்றும் ப்ரொசீஜர் பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்ட்டு இல்லை. சப்போஸ் நடுவில் பிரேக் ஆனாலும் பரவாயில்ல, எப்படி ஃபில்லிங் போட்டு நம்ம ஃபில் பண்ண போகிறோம். எஸ், இது மாதிரி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னுட்டு. இந்த ரெசிபியை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே. சூப்பராக இருக்குது. நான் செய்கிற வரைக்கும் கூட இவ்வளோ யம்மியாக இருக்குமா அப்படின்ட்டு தெரில. செஞ்சதுக்கப்புறம் பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. நடுவில் பார்த்திங்கன்னா உங்கள் சாய்ஸ் தான். செர்ரி வைக்கலாம், டியூட்டி ஃப்ரூட்டி வைக்கலாம், பாதாம் ஸ்லைஸ் பண்ணி வைக்கலாம், பிஸ்தா பருப்பு வைக்கலாம். நான் இங்கே வந்து என்கிட்ட இருந்த ட்ரை கிரேப்ஸ் ரெசின்ஸ் வச்சுருக்கேன். எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹாப்பி தீபாவளி.